2024 அண்ட் மார்ச் 2023 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கிரியேட்டிவ் ஒன்வர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒன்வர்ட் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒன்வர்ட்ஸ் வந்து எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச் 2023 கேட்ட கிரியேட்டிவ் ஒன்வர்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், n வரிசை உடைய ஒரு சதுர அணிக்கு நேர்மாறுக்கான தேவையான நிபந்தனை. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஆர்டர் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன கண்டிஷன் இதான் கேட்டுருக்காங்க. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னா அது வந்து 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 4x4 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது சதுர அணி. ஸோ அதனால நமக்கு வந்து ஆர்டர் எண் கொடுத்துருக்கறதுனால இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அணியின் தரம் ரோ ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து அந்த என்ன நமக்கு எண் கொடுத்துருக்காங்களோ, எத்தனை ரோ எத்தனை காலம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் த கண்டிஷன். ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n. திஸ் இஸ் த ஆன்சர். Next, second question. 3 cos inverse x is equal to cos inverse 4x cube minus 3x. இதில் இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 159 ப்ராப்பர்ட்டி 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 10 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 159 இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன வேல்யூங்கிறது இருக்குங்க. இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1/2க்கும் 1க்கும் நடுவில் உள்ள வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் வராது, இதுக்கு நடுவில் மட்டும் வரும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாங்கன்னா 1/2ல இருந்து 1 வரைக்கும் எல்லாமே வரும். அதே போல இந்த ப்ராக்கெட் இந்த பக்கம் -∞ அடுத்து உள்ள நம்பர் எல்லாமே வரும் 1 வரைக்கும். ஸோ இதில் 1/2ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி உள்ள எல்லா நம்பருமே வரும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கண்டிஷன் படி இந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா பி ஆன்சர் x belongs to 1/2, 1. ஸோ ஃபோர்த் லெசனில் ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த 10 ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கோங்க நல்லா. அதில் வந்து 1 வேர்ட் கேட்க உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அதாவது ஒரு புள்ளியிலிருந்து y² = 4ax அப்படிங்கிற பரவளையத்துக்கு வரையக்கூடிய செங்கோட்டின் எண்ணிக்கை கேட்டுட்டாங்க. அதாவது y² = 4ax அப்படிங்கிறது ஒரு பேராபோலா. அந்த பேராபோலாவுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து எத்தனை நார்மல் வந்து டிரா பண்ண முடியும், தட் இஸ் த கொஸ்டின். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து தேரம் 5.6 அதாவது பேஜ் நம்பர் 202 இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கங்க. ஸோ எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டின் சமன்பாடு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. y = -xt + at³ + 2at. இந்த ஃபார்முலால ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஹையஸ்ட் பவர் என்ன வருதோ அதுதான் செங்கோட்டின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் நார்மல்ஸ். ஸோ இங்க பவர் 3 இருக்கிறதுனால the answer is A. 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one. Determinant of adjoint A is equal to determinant A power 16 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது சதுர அணியின் வரிசை கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எண் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதாவது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எண் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா determinant of adjoint A is equal to determinant A power n-1 whole square. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த 16 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி எழுதுறோம்னா டிட்டர்மினன்ட் A பவர் இந்த 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா படி எழுதிருக்கோம். ஸ்கொயருக்கு ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ இங்கே n-1 இருக்கு. அப்போ அதை எப்படி பிரிக்கிறோம்னா இந்த n-1 இங்கே வந்து 4 இருக்கு இல்லையா, அதை வந்து 5 - 1 பவர் 2. ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவலாக இருந்துச்சா. அப்போ இங்கே n பதிலாக இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்போ n = 5. திஸ் இஸ் த ஆன்சர். C இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வேர்ட். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1 + i இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம r கண்டுபிடிச்சிக்கிறோம். r என்ன ஃபார்முலா, √(x² + y²). ஸோ இங்கே x1 y1 ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் 2 வரும், √2 வரும். நெக்ஸ்ட் தீட்டாவுக்கு வந்து tan 1 y/x. ஸோ x y ரெண்டுமே 1, அப்போ tan 1 1ன்னு வரும். tan 1 அதுக்கு என்ன வேல்யூ, π/4. டேன்ல வந்து 1 வந்து 45 டிகிரியில் வரும், அதனால் π/4. அப்போ θ π/4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 1 + i/√2
பவர் 8 மொத்தமாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த இடத்துல 1 + இதோட ஆன்சர் என்னது r × cos θ + I sin θ தான் ஃபார்முலா. அப்போ ஆருக்கு பதிலாக √2 போட்டிருக்கோம். cos θ θக்கு பதிலாக π/4 + I sin θக்கு பதிலாக π/4 பை கீழே இங்கே √2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. பவர் 8. இப்போ இந்த √2 கேன்சல் ஆயிரும். இந்த பவர் 8 உள்ள கொண்டு வந்தோம்னா 4 8 கேன்சல் ஆயிரும். அப்போ cos 2π + I sin 2π. இதில் cos πக்கு வேல்யூ -1. இப்போ cos 2πனா -1 ஸ்கொயர் பண்ணா +1 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ வந்து 1. sin πக்கு வேல்யூ 0. அப்போ 1 + 0 1. அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம 1 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன இருக்கு 1 - I இருக்கு. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது வரும். அப்போ 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும். அப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ 1 + 1 ஆன்சர் 2. ஸோ C இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 6th ஒன் இன்டகிரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 to π/3 கொடுத்துருக்காங்க tan x-க்கு. அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ இன்டகிரல் 0 to π/3 tan x × dx. 11th புக்கில் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா log of 1/cos x. இதோட ஃபார்முலா. அப்போ இதோட ஃபார்முலா நம்ம எழுதிட்டு இந்த லிமிட் அப்படியே நம்ம பின்னாடி கொண்டு போயிடும். 0 to π/3. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா log of 1/cos π/3 மைனஸ் ஃபர்ஸ்ட் மேல உள்ள லிமிட் அப்ளை பண்ணா அடுத்து மைனஸ் போட்டு கீழ உள்ள லிமிட் log of 1/cos 0. இப்போ log of 1/cos π/3 60 டிகிரி என்ன வேல்யூ 1/2 மைனஸ் log of 1/cos 0 வேல்யூ வந்து 1. இந்த 1/2 மேல போச்சுன்னா நாம தலையில மாறிடும் இல்லையா, அப்ப 2 வந்துரும். அப்ப log 2 மைனஸ் இங்க log 1 இருக்கு. log 1க்கு வேல்யூ 0. So answer is log 2. B is the answer. Okay, next one word 7th one sin inverse -1/2. இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. So sin inverse -1/2 is equal to sinல பிராக்கெட்ல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/2. இப்போ மைனஸ் சைனில் 1/2 எதில் வரும் π/6, அதாவது 30 டிகிரி. 30 டிகிரியில் வந்து உங்களுக்கு 1/2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் π/6. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் வந்து எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. PQR 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ரோஸ், நிறைகளின் எண்ணிக்கை. ஃபார்முலா என்னது 2^n. இங்கே எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அது பவரில் வந்துடும். நம்ம 2 பவர் 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க 2/3. இப்போ 2/3னா 8. சப்போஸ் 2 வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா 2/2 4ன்னு வரும். ஸோ அதனால த ஆன்சர் இஸ் 8. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது வந்து என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் கோனிக் கேட்டிருக்காங்க. இப்போ டைப் ஆஃப் கோனிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ax² + bxy + cy². இதை மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ இல்லாட்டினா சி ஏதாச்சும் ஒன்று 0வா இருக்கும், பிக்கு 0வா இருக்கும் கண்டிப்பா. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பேரபோலா, அதாவது பரவளையம். அதே போல ஏ நாட் ஈக்குவல் சி, ஏஇசியும் வேற வேறையா இருக்கும். அதே சமயம் ஏஇசியும் ஒரே சைனா இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா எலிப்ஸ், நீள்வட்டம். ஏஇசி நாட் ஈக்குவலா இருக்கணும். அதே சமயம் ஏஇசியும் வேற வேற சைனா இருக்கணும், ஆப்போசிட் சைனா இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா ஹைப்பர்போலா, அதிபரவளையம். ஏயும் சியும் 1 வரணும், பிக்கு வந்து 0ன்னு வரணும். அப்படி வந்தா சர்க்கிள், வட்டம். இப்போ பாருங்க எப்படி செக் பண்ணது பாத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க, b is equal to 0. b என்னது xyக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் b. அப்ப நம்ம கொடுத்துக்க ஈக்குவேஷன் xyங்கிறதே கிடையாது. அப்ப b வந்து 0 வந்துருச்சு. ஓகே, அது ஏயோ இல்ல சியோ 0ன்னு செக் பண்ண போறோம். இப்போ a பாருங்க x² முன்னாடி a இங்க இருக்கு. ஸோ இங்க a வந்து 1 இருக்கு. அப்ப a 0 வரல. அடுத்து c 0 வருதான் பார்க்க போறோம். சிங்கிறது y² முன்னாடி உள்ளதான் c. அப்ப இங்க y² டேர்மே இல்ல. அப்ப c 0 வந்துருச்சு. அப்ப b 0 வந்திருக்கு, c 0 வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆகிறதுனால இது வந்து பேரபோலா, பரவளையம். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்ம செக் பண்ணி என்ன டைப்னு சொல்லிட்டு ஈஸியாக எழுதிடலாம்.